ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 3. ராமநாதன் கைகளை பிசைந்தார். சுகன்யா கணவரின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவர் முகம் பார்த்து, என்ன செய்ய போறீங்க? சமாளிக்க போறேன். எப்படி? ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? நீ வேற சொல்லி காட்டாது சுகன்யா. நோ அதர் வேன்னு நெருக்கடியை உண்டு பண்ணனா அவன் மறுத்து பேச முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இப்படி ஃபங்க்ஷனுக்கே வர முடியாதுன்னு சொல்லிடுவான்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. நினச்சி பார்த்துருக்கணும். நீங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் மனசுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டான் நம்ம ஹரி. மனைவியின் பேச்சில் இருந்த உண்மை ராமநாதனை சுட்டது. பதில் சொல்ல முடியாமல் அவர் திணறிக் கொண்டிருந்த போது கனகசபாரத்தினத்தின் மனைவி மேகலா அவர்கள் அருகில் வந்தாள். என்னாச்சு சுகன்யா? மாப்பிள்ளை இன்னும் வரலையா? சுகன்யா சுதாரித்து கொண்டு மேகலாவை பார்த்து புன்னகை செய்தாள். நிலைமையை சமாளிக்க வேண்டுமே. அது ஹரிக்கு ஏதோ முக்கியமான வேலையா, இங்க வர முடியாத நிலைமையில் இருக்கிறான் போல. பாதி உண்மையும் பாதி பொய்யுமாக கூறினாள் சுகன்யா. அப்படியா? இப்ப என்ன செய்வது? மேகலா கவலையுடன் கணவனை நோக்கி போனாள். என்ன சுகன்யா எப்படி சொல்லிட்ட? வேற எப்படி சொல்றது? சமாளிக்கிறேன் பேர்வழின்னு கையை பிசைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே தவிர உருப்படியா எதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. மேகலா போய் சொன்னதும் கனகசபாரத்தினம் ராமநாதனை தேடி வந்தார். வாட் இஸ் திஸ் ராமநாதன்? வேர் இஸ் யுவர் சன்? அவரது குரலில் கண்டிப்பு தொனித்தது. ராமநாதன் நிதானத்தை வரவழைத்து கொண்டார். கனடாவில் இருந்து கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான் சபாரத்தினம், வர முடியல. கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கும் ஒன்றும் புரியலை. நோ ப்ராப்ளம் டேடி, நான் வழி சொல்கிறேன். தீபாவின் குரல் கேட்டு திரும்பினர். ஐம் சாரி தீபா, ஹரிஹரன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கான், வர முடியாத சுச்சுவேஷன். ராமநாதன் அவசரமாய் விளக்கம் அளித்தார். இட்ஸ் ஆல் ரைட் அங்கிள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டேனே. யூ ஆர் கிரேட் தீபா. இப்போ என்ன செய்யலாம்? மேரேஜ் நியூஸை இந்த ஃபங்க்ஷனில் அனௌன்ஸ் பண்ணிடுங்க, அதில் மாற்றம் வேண்டாம். ஹரிஹரன் இல்லையே, சுகன்யா ஆட்சேபித்தாள். சோ வாட்? திருமணத்துக்கு தான் அவர் தாலி கட்ட இருக்க வேணும். திருமணத்தை அறிவிக்கிறதுக்கு அவர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இருந்தாலும் சுகன்யா கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியா? கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க, நிலைமையை சமாளிக்கிறத பற்றி யோசிக்கணும். ராமநாதன் கடுமையாக மனைவி மீது எரிந்து விழுந்தார். தீபா உதட்டோரம் லேசாய் சுழித்து ஒருவித அலட்சியத்துடன் சுகன்யாவை பார்த்தாள். சுகன்யாவிற்கு அவளின் அந்த பார்வை பிடிக்காமல் போனது. மௌனமாக கணவரை முறைத்தாள். ராமநாதன் தோட்டத்தின் ஓரமாய் அமைக்கப்பட்டிருந்த மேடையை நோக்கி போனார். மைக்கேல் பேச ஆரம்பித்தார். ஹலோ, இந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்துறதுக்கு தான் உங்களை எல்லாரையும் அழைச்சேன். அது வேறு யாரும் இல்லை, என்னோட வருங்கால மருமகள் தீபாவை தான். தீபா, கமான். தீபா உயிலாக மேடை மீது ஏறினாள். விருந்தினர்கள் மேல் அலட்சியமாய் ஒரு பார்வையை வீசினாள். புன்னகையை ஒளிர விட்டபடி ஏதோ ஃபேஷன் ஷோவில் நிற்பது போல் நின்றாள். இதுதான் மிஸ் தீபா, தீபா கனகசபாரத்தினம். இன்னும் சிறிது நாளில் மிஸ்ஸஸ் தீபா ஹரிஹரன் ஆகப் போகிறவள். இந்த திருமணத்தை அறிவிக்கத்தான் உங்களை அழைச்சேன். மும்பையில் மிகப்பெரிய செல்வந்தரும் பிஸ்னஸ் மேனுமான கனகசபாரத்தினத்தோட ஒரே பொண்ணு தீபாவை ராமநாதனோட மகன் ஹரிஹரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போறாங்களா? பொறாமையில் வெந்து போயினார். ராமநாதனது தொழில் எதிரிகளும் சகாக்களும் கூடி கூடி ராமநாதனது அதிர்ஷ்டத்தை பற்றி பேசி வியந்தனர். ராமநாதனுக்கும் அதுதானே வேண்டும். அவர் வெகு திருப்தியாக விருந்து கொடுக்க ஆரம்பித்தார். பஃபே வகையில் உணவுகளை தட்டுகளில் எடுத்துக்கொண்டு எல்லோரும் கும்பல் கும்பலாக ஒதுங்கி நின்று பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். கனகசபாரத்தினம் தீபாவை அணுகினார். மேகலாவும் தொடர்ந்தாள். ஏன் தீபா மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண சொன்ன? ஹரிஹரன் இல்லாமல் இதை அறிவிச்சதில் எனக்கு உடன்பாடே இல்லை. ஐ நோ இட் வெரி வெல் டேட், பட் இதில் நம்ம கௌரவம் அடங்கியிருக்கு. ஹரிஹரனுக்கு ஒரு வேளை இந்த மேரேஜில் விருப்பம் இல்லாமல் இருக்கலான்னு எனக்கு தோணுது. எனக்கும் அதே சந்தேகம்தான். அப்புறம் எதுக்கு நீ அவங்க கிட்ட இப்போவே அனௌன்ஸ் பண்ண சொன்ன?
அந்த ஹரிஹரன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவன் பெரிய ஆளாயிடக்கூடாதுன்னு தான். எனக்கு புரியலை தீபா. டேட், இப்போ திருமணத்தை அறிவிச்சாச்சு. நாளைக்கு அது நின்று போனால் ராமநாதனுக்கு தான் சங்கடம். நமக்கு என்ன வந்தது? அவரு தான் திருமணத்தை அறிவிச்சிருக்காரு. நடந்தா அவரால் திருமணம் நடந்ததுன்னு இருக்கும். நின்று போனால் நாம நிறுத்தினதா ஆயிரும். யூனோ ஒன் திங் டேட், இது அவரோட ஊர், நம்ம ஊர் இல்லை. கனக சம்பாரத்தினம் யோசித்தார். மும்பையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நின்று போவது மிகவும் சகஜம். அதுவே பாண்டிச்சேரியில் நிற்பது என்றால் அது ராமநாதனுக்கு ஓர் இரக்கத்தை உண்டு பண்ணும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. மகளின் புத்திசாலித்தனத்தை மெச்சிய ஓர் முறுவல் அவரது உதடுகளில் உற்பத்தியானது. அது மட்டும் இல்லை டேடி, இந்த திருமணத்தில் ஹரிஹரனுக்கு விருப்பம் இல்லைங்கும் போது அவன் விருப்பம் இல்லாமல் இந்த திருமணத்தோட என்கேஜ்மெண்ட்டை நடத்தியிருக்காரு ராமநாதன். அதனால அவன் கோவப்பட்டு சண்டை போடுவான். தகப்பன் மகன் 2 பேத்துக்கும் இடையில மனவேற்றுமா வரும். ஏன் பிரிவு கூட உண்டாகலாம். தட்ஸ் கரெக்ட். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ தீபா. என்ன மாதிரி திட்டம் போட்டு செயல்படுத்திட்ட? நான் திட்டமே போடலை டேடி, ஜஸ்ட் ஒன் திங்கிங் தான். நான் திட்டம் போட்டு செயல்படுத்தினா இந்த ராமநாதனோட வீடு தூள் தூள் ஆயிரும். போகட்டும்னு இத்தோட விடுறேன். நல்ல வேலை இவ ராமநாதனுக்கு மருமகளா ஆகலை என்று மேகலா நிம்மதியுடன் நினைத்து கொண்டாள். அந்த பையன் ஹரிஹரனை பார்த்தா நல்ல குணமுள்ள பையனாத்தான் தெரியுது. நாளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் பொழுதுக்கு ஒரு மது பாட்டிலோடைய அலையிற இந்த தீபா அவனுக்கு பொருத்தமான மனைவியா ஒரு நாள் இருக்க மாட்டான். இவளை திருமணம் பண்ணிக்கிட்டா அவனோட வாழ்க்கை நரகம்தான். நல்ல வேலை அவன் தப்பிச்சான். அவன் எப்படி தீபாவை திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டான்னு நினச்சேன். எல்லாம் இந்த ராமநாதனோட ஏற்பாடு தான் போல இருக்கு. மானோட திருமணத்தை ஒரு வியாபாரமாக ஆக்கியிருக்கிறாரு அந்த மனுஷன். மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்னு பழமொழியை அவர் தெரிஞ்சிருக்க மாட்டார் போல. பெத்த தாயையும் தகப்பனையுமே ஒத்துமையாக பேசினா இந்த தீபாவளை சகிச்சிக்க முடியாது, வெட்டி விட்டுருவா. ராமநாதனும் சுகன்யாவும் சந்தோஷமாக வாழ்கிறத எப்படி பொறுத்துக்குவா? ஹரிஹரனை மகன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதை எப்படி அனுமதிப்பா? ஹரிஹரன் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான். குடும்பத்தை காப்பாத்திட்டான். மேகலா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அத்தியாயம் 4. அகண்டு நீண்டு சென்ற அந்த 4 வழி சாலையில் ஹரிஹரனின் கார் ஓடிக்கொண்டிருந்தது. பேய் பிடித்தவன் போல் காரை அதிவிரைவாக அவன் செலுத்தி கொண்டிருந்தான். சற்று முன் கிடைத்த தகவல் படி என்று சொல்வார்களே, அதுபோல் சற்று முன் அவன் செல்போனை ஆன் செய்த போது போன் ஒளிர்ந்தது. சுகன்யாவின் எண்கள் தெரிந்தன. என்னம்மா? ஹரி, நைட் 1 மணி ஆக போகுது, வீட்டுக்கு வா. அந்த கும்பல் வந்த கும்பல்னு எல்லாம் போய் ஆயிடுச்சா? மறுமுனையில் மௌனம் நிலவியது. சற்று நேரம் கழித்து, ஹரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க என்றாள் சுகன்யா. வாட்? எஸ் ஹரி, உன் அப்பா விருந்தில் உன்னோட திருமணத்தை அறிவிச்சிட்டாரு. நான் இல்லாமலா? என் சம்மதம் இல்லாமலா? நீங்க தடுக்கலையா? தடுத்தேன், அவர் கேட்கல. எப்படி இப்படி ஒரு யோசனை அவருக்கு வந்தது? அவருக்கு வரல, அவளுக்கு வந்தது. யாருக்கு? தீபாவுக்கு. அதுதான் அந்த கனக சபாரத்தினத்தோட மகளுக்கு. ஓ, கடைசியில அந்த பொண்ணு என்கிட்டயே சவால் விடுறாளா? பாப்போம். மா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொல்லு ஹரி. நான் கொஞ்ச நாள் வெளியூருக்கு போறேன். எங்க? அது உங்களுக்கு கூட தெரிய வேணாம். ஏன் ஹரி? நீங்க அப்பா கேட்டா சொல்லிடுவீங்க. சுகன்யா உதடு கடித்து கொண்டாள். மகன் எப்படி சரியாக கணித்து வைத்திருக்கிறான். நீ எங்க இருக்கிறேன்னு தெரியாம எனக்கு கவலையா இருக்கும். நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லு. முடியாதுதான். ஆனா இப்போதைக்கு எனக்கு நிம்மதி வேணுமா வேணாமா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. வேணும் தாண்டா கண்ணா, நிச்சயம் வேணும். அப்போ அமைதியா இருங்க. நான் ஃபாரினுக்கு படிக்க போன போது அமைதியா எனக்காக காத்திருந்தீங்கல்ல, அது மாதிரி இப்போவும் காத்துருங்க. நான் வந்துடுவேன். எப்போ? என் மனசு அமைதியான உடனே. செல்போன்ல பேசுவியா? மாட்டேன், செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். அது நான் எங்கே இருக்கிறேன்னு என்னை காட்டி கொடுத்துரும். ஹரி, குட் பை மாம். திரும்பவும் நான் திரும்பியதும் சந்திக்கலாம்.
ஹரி போனை அணைத்துவிட்டு தன் ஜெனரல் மேனேஜரும் தன் நண்பனுமான அர்ஜுனை அழைத்தான். எஸ் சார் என்றது மறுமுனை. அர்ஜுன், நான் இப்போது உன்னோட எம்டியா மட்டுமல்ல, உன்னோட ஃப்ரெண்டாகவும் பேசுகிறேன். உன் உதவி எனக்கு இப்போ தேவை. உதவின்னு சொல்லாத ஹரி, ஆணையிடு, செய்கிறேன். டாடி என் கூட விளையாட பார்க்குறாரு அர்ஜுன். எனக்கு பிடிக்காத திருமணத்தில் என்னை கட்டி போடுறதுக்கு நான் விரும்பாத திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்தி இருக்காரு. நான் அவருக்கு பாடம் கற்பிக்கன்னு நினைக்கிறேன். அதோட ஐ நீட் பீஸ் ஆஃப் மைண்ட் நோ. நான் என்ன செய்யணும் ஹரி? நான் இல்லாத குறை தெரியாமல் கம்பெனியை ரன் பண்ணு. நான் என் செல்ஃபோன் சிம் கார்டை மாற்றிடுவேன். நீ அந்த நம்பரை யாருக்கும், முக்கியமாக டேடி கிட்ட கொடுத்துடாத. ஏதாவது அர்ஜென்ட் மேட்டர்னா கால் பண்ணு, என்னோட ஒப்பீனியனை கேட்டுக்கோ. ஓகே ஹரி, பட் வேர் ஆர் யூ கோயிங்? ஃபாரினில் என்னோட படித்த நண்பன் ஒருத்தன் எஸ்டேட் மூணாரில் இருக்குது. நான் அங்கே போக போகிறேன். அவனோட அட்ரஸ் என் டேடிக்கு தெரியாது. ஏன், அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதே என் டேடிக்கு தெரியாது. யூனோ அர்ஜுன், டேடி என்னோட மும்பை ஃபாரின்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காமிப்பார். தென் தமிழக எல்லையில் இருக்கிற என்னோட நண்பனை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சாலும் அவர் காதலையே வாங்கிக்க மாட்டார். அது இப்போ எனக்கு எவ்வளோ வசதியாக போயிடுச்சுன்னு பார்த்தியா? ஹரி, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அமைதிக்காக நீ எங்கேயோ மலையில் வசிக்கிற நண்பனை தேடி போகணுமா? போகத்தான் வேணும் அர்ஜுன். இந்த மூச்சு முற்ற சூழ்நிலையில் இருந்து நான் விலகி இருக்க வேணும். இவ்வளோ தூரம் நீ ஃபீல் பண்ணுறேன்னா உன்னோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு என்னால் உணர முடியுது. சரி, போயிட்டு வா. நான் கம்பெனியை பார்த்துக்கிறேன், கவலையே வேணாம். எந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் தடைப்படாமல் வந்து போகும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை டியூட்டி ஹரி. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. நான் உன்னை தாங்கி நிற்க கடமைப்பட்டிருக்கேன். ஐ நோ. குட்பை அர்ஜுன். ஹரிஹரன் மன நிம்மதியுடன் காரை கிளப்பினான். வழியில் ஏடிஎம் கார்டில் பணம் எடுத்துக்கொண்டான். காரில் பெட்ரோலை நிரப்பிக் கொண்டான். ஒரு ஹோட்டலில் வயிற்றையும் நிரப்பிக் கொண்டான். மன அமைதியை தேடி மூணார் செல்ல காரை செலுத்த ஆரம்பித்தான். பாண்டிச்சேரியில் ராமநாதனின் வீட்டில் புயல் அடிக்க ஆரம்பித்தது. மகன் வீடு வந்து சேராததைக் கண்டு ராமநாதன் பதட்டம் கொள்ள ஆரம்பித்தார். மகனின் செல்போனிற்கு தொடர்பு கொள்ள முயன்றார். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. நீ 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 ஹரிகிட்ட பேசினியா சுகன்யா? இல்லை. வேறு வழி இல்லாமல் பொய் சொன்னால் அந்த தாய். இன்னும் வீட்டுக்கு வரலையே? பொய் சொல்லாதீங்க. ஈவினிங் வந்தவனை நீங்கள் தான் துரத்தி விட்டுட்டீங்க. சுகன்யா கண்ணீருடன் கணவனை முறைத்தாள். அவள் துயர் அவளுக்கு. பிடிவாதம் பிடித்து மகனுக்கு விரும்பாத திருமணத்தை செய்ய முயன்றதால் தானே அவன் அமைதியை தேடி வேறெங்கேயோ செல்கிறான். பெற்றவர்களின் நிழல் தராத அமைதியை மற்றவர்களின் நிழலில் தேடும் துர்பாக்கியத்தை அவனுக்கு உண்டு பண்ணியது இந்த மனிதர் தானே. இவரை என்ன செய்தால் தகும்? ஆனால் அவரை தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்பதையும் அவள் நன்கு அறிவாள். ராமநாதன் அவளை காதலித்து கரம் பிடித்தவர். சுகன்யாவும் அப்படியே. இதுவரை அவர்களுக்குள் அபிப்பிராய பேதமே வந்தது இல்லை. அவரும் மனைவி மகனின் மனம் நோக இதுவரை நடந்து கொண்டவரும் இல்லை. இயல்பான அந்தஸ்து மோகம் ராமநாதனுக்கு உண்டு. இயல்பாய் அந்தஸ்து வித்தியாசம் பார்க்காமல் பழகும் குணம் ஹரிஹரனுக்கு உண்டு. அதில் மட்டும்தான் இருவரும் வேறுபட்டார்கள். இன்று திருமண விஷயத்தில் இருவருமே எதிரும் புதிருமாய் நிற்கும் நிலை உருவாகிவிட்டது. என்ன சுகன்யா, நீயும் என்னை புரிஞ்சுக்காம குத்தம் சொல்ற? நான் அவனுக்கு நல்லது தானே செஞ்சேன். நல்லது கெட்டதை தீர்மானிக்கிற வயசும் தகுதியும் அவனுக்கு இருக்கு. அதை நீங்க தான் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. சுகன்யா, கனக சபாரத்னம் இஸ் அ வெரி பிக் மேன். இதையே எத்தனை தடவை சொல்வீங்க? நம்ம மகன்தான் நமக்கு பெரிய மனுஷன். அவனுக்கு அடுத்தது தான் மற்றவங்க. இதை எப்பதான் உணர போறீங்களோ? அவனை பத்தின கனவு எனக்கு இருக்கக்கூடாதா? அவனோட திருமணத்தை பத்தின கனவு அவனுக்கும் இருக்கும் இல்லையா? வரப்போற மனைவியை பத்தின அவனோட எதிர்பார்ப்பும் இருக்கும் இல்லையா? ராமநாதன் வாயடைத்து போனார். சுகன்யா அறை கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட்டாள். முதலாய் மனைவி காட்டிய கோபமும் மகன் காட்டிய எதிர்ப்பும் அவரை சஞ்சலத்திற்கு உள்ளாக்கியது.